நான் அருண். மனிதர்களுக்கு பேய் பிடிக்கிறதும் பிடிச்ச பேயை ஓட்டுறதுக்கு மாந்திரிகரை போய் பார்த்து பேயை ஓட்டுறதும் தினமும் நாம கேள்விப்படுற நிகழ்ச்சி தான். ஆனா ஒருத்தருக்கு பிடிச்ச பேயை வெளியே வர வச்சு அப்படியே விழுங்கி சாகடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இப்படி பேயை விழுங்குறவங்க ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சு இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு தீராத நோய் இருந்தா அதுக்கு முழுக்க முழுக்க பேய் தான் காரணம்னு சொல்றாங்களாம். இதையெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன். இப்ப நான் அவங்கள பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். பேய், பிசாசு, ஆவி எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு தீராத நோயா? அப்படியானால் பேய் பிடித்திருக்கும் ஒரு பெண் பேயோட்டியின் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட். உருட்டுன்னு அந்த ஆவி எனக்குள்ளார வந்துடும். அப்படி தூக்கிடுவேன். நான் இப்போ திருச்சி மாவட்டம் உன்னியூருக்கு போயிட்டு இருக்கேன். உன்னியூர் முசிறில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நான் கடந்து போற பகுதி கிட்டத்தட்ட காடு மாதிரி தான் இருந்தது. இங்க இருக்கிற அமைதியே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் பேயோட்டுற இடம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள சின்னதா ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. நான் பேயோட்டுற இடத்துக்கு வந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரியே பயமா தான் இருந்தது. கோவிலுக்கு முன்னாடி பெருசா 2 சிலைகள் இருந்தது. அதோட காலடியில 4 சூலங்கள் இருந்தது. பேயோட்டுற பகுதிய நான் பார்த்துட்டேன். மனசுக்குள்ள திக்குன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா இதே மாதிரியே பேயோட்டுறவங்களும் ஜடாமுடியோட பயமுறுத்துற ரூபத்துல இருப்பாங்கன்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் சந்திக்க வந்த பேயோட்டி திலகம் ஒல்லியா அமைதியா இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. இந்த கோவிலுக்கு பேய் பிடிச்சி வரவங்க இந்த சூளத்தை பிடிச்ச உடனே அவங்க தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தன்னை மறந்து பயங்கரமாக ஆடுறப்போ சாமியார் அம்மா கையில் எலுமிச்சம்பழத்தோட அந்த பேயை பிடிச்சி அப்படியே விழுங்குறதா சொல்கிறாங்க. நான் சந்திக்க போன நேரம் திலகம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பெண் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. நான் பேய் தன்னோட வேலையை காட்டுதுன்னு தான் நினைச்சுக்கிட்டேன். இந்த விஞ்ஞான காலத்துல ஆவிகள்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சில பேர் எழுப்புறாங்க தான். ஆனா 100% ஆவிகள் இருக்கு. இந்த சாமி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆவிகளும் இருக்கு. திலகம் பேயோட்டுற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒருத்தரோட உடம்புல பேய ஓட்டுறது கிட்டத்தட்ட ஒரு டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆவிகள் ஒருத்தர்கிட்ட உட்காந்தா என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு எனக்கு அத்தனையும் அத்துப்படி. அதனால தான் நான் இந்த இடத்துலயே உட்காந்துருக்கேன். ஏன்னா அது என்ன பண்ணுதுங்கிறது தெரியாமல் நம்ம யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால எனக்கு அதை பற்றி A to Z நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேய் பிடிச்சவங்கள திலகத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. உடனே திலகம் கண்ணை மூடி எலுமிச்சம்பழத்தை உருட்ட ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் உடம்ப செக் பண்ற மாதிரி இவங்களும் கண்ணை மூடி எலுமிச்சம்பழத்தை உருட்டி உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்றாங்க. இதை நான் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்குள்ளாரே ஆவிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆவி என்ன பண்ண அப்படியே எனக்குள்ளார ஒடியாந்துடும். அப்படியே இறங்கிடும், உள்ளார வந்துடும். கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. சில நொடியில எதிரில் இருக்கிறவங்க உடம்புக்குள்ள பேய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்குங்களா? தலைவலி, கொடனி வலி, கழுத்து வலி, உடம்பு கை கால்லாம் வலி, இந்த சைடெல்லாம் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது உங்ககிட்ட ஆவிகள் இருக்குதுன்னு சொல்லி வந்துருச்சு. ஒருத்தருக்கு பேய் இருக்குன்னு திலகம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பெரியாண்டச்சி சிலை முன்னாடி இருக்கிற சூலத்தை பிடிச்சு உட்கார சொல்றாங்க. இந்த சூலத்தை பாருங்க.
இந்த சூலத்தில் நான் இப்போ சக்தி இறக்கி வச்சுருக்கேன், சக்தி இறக்கி கொடுத்துருக்கேன். அந்த சக்தியை இறக்கி கொடுத்ததில் இவங்க அந்த சூலத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுருவேன். உட்கார வச்ச உடனே அம்மாவை பார்த்து வேண்டு. இங்கே எல்லாமே நேச்சுரல் தான். இந்த இடத்துல 4 சூலாயுதம் இருக்கு. ஒவ்வொரு சூலாயுதமும் நோயாளிகளுக்கு டாக்டர் ஒதுக்குற பெட் மாதிரி. பேய் பிடிச்சவங்க ஒவ்வொரு சூலாயுதமா பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோதான். அப்படியே கையை கொண்டாங்க, அப்படியே கொண்டாங்க. கண்ணு திறக்காதீங்க, அப்படியே பிடிச்சி. அவ்வளோதான். ஒன்று கூட இருக்கக்கூடாது. எல்லாம் வெளியே கிளம்புன்னு மனசுக்குள்ளாரே திட்டுங்க, எல்லாம் வெளியே ஓடி போயிடும். பேய் பிடிச்சவங்க சூலாயுதத்தை பிடிச்சு உட்கார்ந்த உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்களும் திலகமும் சேர்ந்து கடுமையான வார்த்தைகளால பேய் பிடிச்சவங்கள திட்டுறாங்க. 7 வருஷம் இங்க முடிஞ்சு பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்துருக்கு, மறுபடியும் ஏன் பிரிக்கிற? நீ யார் ஒண்டி இருக்கிற வெளியில ஓடு. யார் ஒண்டி இருக்கிறது வெளியே போ. யார் ஒண்டி இருக்கிறது வெளியில வா. நாய குட்டுக்கிறா பாரு. பேய் பிடிச்சவங்க மெல்ல மெல்ல ஆட ஆரம்பிச்சு ஆட்டம் உச்சத்துக்கு போகுது. தம்பி பேய் பிடிச்சவங்க ஆட ஆட இவங்க திட்டுறதும் அதிகரிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல பேய் பிடிச்சவங்க ஆடுறது குறைஞ்சு அப்படியே அமைதியாகிறாங்க. வெளியே இருக்குது, எத்தனை சித்திரவதைப்படுது. வெளியே போய் தொலை தொலை, எல்லாம் தொலை. இன்னும் போகும், இன்னும் போகும். 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும், அப்பதான் எல்லாமே முழுசும் போயிடும். அப்படி அமைதி ஆயிட்டாங்கன்னா பேய் அவங்கள விட்டு வெளியேறிடுச்சுன்னு அர்த்தம். பேயை எடுக்கிறான்னா அப்படியே நான் எழுப்பாட்டி விடுவேன். அப்படியே அவங்களுக்குள்ளேருந்து வர்றதை அவங்க உணர்வாங்க. என்னவோ மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. அவ்வளோதான். அந்த நடுக்கம் வரும், அந்த ஓச்சல் வரும், அப்படியே வரும். அப்படியே சூளத்தை அப்படியே பிடிக்க வச்சுருவேன். அவ்வளோதான். ஆவிகள் என்ன பண்ண ஒவ்வொன்றா வந்தால் புறப்பட்ட ஆவிகளை அப்படியே சூளத்து வழியாக அம்மாட்ட போயிடும். இவ்வளோ தான், 1 வே தான். திரும்ப ரிட்டன் யாரையும் பிடிக்காது. வெளியிலேயே அம்மாதான் முழுங்கிருதே. சூலாயுதம் முன்னாடி ஆடி அமைதியானவங்கள திலகம் பேய் வெளியேறிடுச்சுன்னு திருப்பி அனுப்பிடுறது இல்ல. மறுபடியும் திலகம் தான் முன்னாடி அவங்கள உட்கார வச்சு ரீசெக் பண்றாங்க. திரும்பவும் கண்ணை மூடி எலுமிச்சம்பழத்தை உருட்டுறாங்க. பேய் இருக்குதான்னு பார்க்கிற அமானுஷ்ய செக்கப் தான் இதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். உள்ள இருந்த பேய் வெளியேறிடுச்சு. ஆனா திரும்பவும் பேய் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக திலகம் செய்யற ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதாவது பேய் வெளியேறினதுக்கு அப்புறம் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை காவல் தெய்வமா அவங்களுக்குள்ளேயே இறக்குறாங்க. டாக்டர் நோய் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது மாதிரி இவங்களும் இஷ்ட தெய்வத்தை காவல் தெய்வமா பேய் பிடிச்சவங்களுக்குள்ள இறக்குறாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். பார்க்கட்டுமா? நல்லா தான் இருக்குன்னு வருது, நல்லா தான் இருக்குன்னு வருது. சரியா? என்ன சாமி? முருகன். எங்கே இருக்காரு? பேய் வெளியேறினதுக்கு அப்புறம் பேய் பிடிச்சவங்கள இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்க சொல்றாங்க. உதாரணமா ஒருத்தருக்கு பழனிமலை முருகனை பிடிக்கும்னா அவங்கள கண்ணை மூடிக்கிட்டு மனதளவுல பழனிக்கு போக சொல்றாங்க, முருகனை நினைக்க சொல்றாங்க. பேய் பிடிச்சவரும் கண்ணை மூடிக்கிட்டு தன்னோட மனசை பழனிமலை முருகன் மேல செலுத்துறாரு. முருகனை வேண்டிக்கணும்ப்பா, எனக்குள்ளார இறங்கிக்கப்பா, எனக்கு இனிமேல் எந்த ஆவிகளும் தாக்கம் வரக்கூடாது. இந்த நேரத்துல திலகம் கண்ணை மூடி மந்திரிச்ச விபூதிய தெளிக்கிறாங்க. விபூதிய தெளிச்சதும் இஷ்ட தெய்வம் பேய் பிடிச்சவங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். வேண்டிக்கிங்க. நான் தலையில திண்ணூர் போடும்போது கண்ணை முழிச்சிடக்கூடாது. இனிமேல் அவங்கள திரும்ப பேய் தாக்காதுன்னு திலகம் நம்பிக்கையா சொல்றாங்க. திலகத்தோட நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சாமின்னு இருந்தா போதும் பாதுகாப்புக்கு, அவ்வளவுதான். சரியா? போதும்ப்பா, நல்லா வந்துருச்சு. இப்படிப்பட்ட அமானுஷ்ய சக்தி திலகத்துக்குள்ள எப்படி வந்ததுன்னு திலகம் எனக்கு சொன்னது ஆச்சரியமா இருந்தது. என்னைய கொண்டு பயப்படாத, நீ அனாதைன்னு அழுவாத. நான் தாயா இருந்து
உனக்கு சோறு போடுறேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திலகத்தோட கணவர் இறந்த நிலையில திலகம் வாழ்க்கையில ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க. நான் இந்த ஆவிகளால் என்னுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டுச்சு. முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 8 வருஷம் கழித்து என்னுடைய பெரிய பொண்ணை அவர் பிடிச்சிக்கிட்டார். அப்போ எனக்கு இந்த சாமி சக்தி எல்லாம் கிடையாது. அதே நேரத்துல இறந்து போன கணவரோட ஆவி திலகத்தை துன்புறுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம திலகத்தோட மகளும் இறந்து போயிருக்காங்க. இறந்து போன கணவரோட ஆவிதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு திலகம் நம்புறாங்க. மகள் இறந்து போன வேதனையில இருக்கும்போது திலகத்தோட தம்பியும் இறந்து போக திலகம் வேதனையோட உச்சத்துக்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திலகம் யாரும் இல்லாத அனாதையானதுனால திலகத்தோட சொத்தையும் வீட்டையும் அபகரிக்க உறவினர்கள் திட்டம் போட்டிருக்காங்க. திலகத்துக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்திருக்கு. சோதனைகளை தாங்க முடியாம திலகம் ஒரு நாள் நள்ளிரவு சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. சுடுகாட்டுல என்ன நடந்ததுன்னு அவங்க விவரிச்சாங்க. அதை எப்படி நம்புறதுன்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ராத்திரி 12 மணிக்கு இந்த பெரியாண்டுச்சு எரிகாவல் வாங்குற சாமி. எரிகாவல் என்ன அப்படின்னா, புது சட்டியில் சோறை பொங்கி அடுத்தது ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை அதில் ஊற்றி உருட்டி பெரியாண்டவா பிடிச்சிக்கோன்னு தூக்கி கொடுப்பாங்களாம் சுடுகாட்டில். ராத்திரி 12 மணிக்கு நீ எரிகாவல் வாங்குவியாமே, நான் அந்நேரத்தில் உன்னைய கூப்பிட்றேன். சும்மா கூப்பிட மாட்டேன், ஈரச்சிலையோட உட்காந்து நான் கூப்பிட்றேன், நீ வா. தனக்குள்ள சக்தி வந்தத திலகம் விவரிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வந்துருச்சு, எனக்குள்ள வந்துருச்சு. என்னைய கொண்டு பயப்படாத. என்னுடைய குரலே அப்படியே மாறி போச்சு. நீ அனாதேன்னு அழுவாத, நான் தாயா இருந்து உனக்கு சோறு போடுறேன், கவலைப்படாத. அப்படி ஏன் நம்ம உயிரோட இருக்கோம். அம்மா வந்துருச்சு. இங்க உள்ள ஒவ்வொரு சூலாயுதத்திலையும் திலகம் பெரியாண்டச்சிய ஒரு சக்தியா இறக்கி வச்சிருக்காங்களாம். அதனால தான் சூலாயுதத்தை பிடிச்சதும் பேய் ஆட்டம் கண்டு பயந்து வெளியேறிடுதான். சோளத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு எழுப்பாட்டி விட்டுடுவேன். ஆவிகளை உருட்ட 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 அந்த உள்ளே இருக்கிற ஆவிகளுக்கெல்லாம் ஐயோ என்னடா இந்த சாமிகிட்ட உட்கார வச்சு நம்மளெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா இது பேய் ஓட்ட வந்த பெரியாண்டச்சி, சுடுகாட்டு காளி தான் இந்த அம்மா. இதனுடைய வேலை என்னன்னா பேயை முழுங்குறது தான் வேலையே. அதுக்கு நான் இங்க வரும்போது இங்க பேய் ஓட்டுறவங்க பேயை விழுங்கிடுவாங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். எனக்குள்ள இருந்த அந்த சந்தேகத்தை அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. இப்போ பெரியவங்க மெச்சூரிட்டி ஆனவங்க கிட்ட இருந்து இங்கே பாருப்பா உங்ககிட்ட ஆவிகள் இருக்குது, எல்லாம் தூக்கு ஒடியா, அம்மாவை பாரு, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்க சொல்லி கேளு அப்படிங்கும்போது அது வருது. நம்ம அந்த நாலேஜில் நம்ம இருக்கோம், நம்ம அந்த மெச்சூரிட்டியில் வந்துட்டோம். அதனால் அந்த நாலேஜுக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் ஒரு 4 வயசு குழந்த, 5 வயசு, 8 வயசு, 2 மாதம், 1 மாதம், எப்படி அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஆவிகளையெல்லாம் எப்படி எடுக்கிறது? அவங்களையெல்லாம் ஜோளத்தை பிடிக்க வைக்க முடியுமா? அப்படியே உருட்டுனா அப்படியே அதுக்குள்ளே ஆவிகள் எனக்குள்ளார ஓடியாந்துடும். அப்படியே முழுங்கிடுவேன், அவங்க நல்லாயிடுவாங்க. இதுதான். அப்படி விழுங்கிய பேய் திலகத்தை எதுவும் செய்யாதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. திலகத்துக்குள்ள இருக்கிற பெரியாண்டச்சி அந்த பேயை விழுங்கிடுமா. அதனால தான் விழுங்கின பேயால தனக்கு எந்த ஆபத்தும் வரதில்லைன்னு திலகம் சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது வரைக்கும் பேயோட்டுற ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம். இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிற பேய் எப்படி உருவாகுதுன்னு திலகத்துக்கிட்ட கேட்டேன். ஒருவர் இயற்கையா மரணம் அடையாம ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சா அவங்க பேயா மாறிடுவாங்களா? ஆவிகள்னா என்ன? இப்போ உயிரோடு இருந்து இயற்கை மரணம் ஆகிறதுக்கு முன்னாடி செயற்கை மரணமா? செயற்கை மரணம்னா என்ன? தற்கொலை பண்ணிக்கிறது, விபத்தில் மாட்டி இறந்து போயிடுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் செயற்கையான மரணம்.
அந்த செயற்கையான மரணத்தில் அந்த உடலில் இருந்து பிரிகிற உயிர் வந்து ஆவியாக ஆகிடும். பேய், பிசாசு, ஆவி எல்லாம் ஒன்று தான். தற்கொலை, விபத்து, கொலைன்னு தங்களோட ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடியே மரணம் அடைகிறவங்க தங்களோட ஆயுட்காலம் முடிகிற வரை பேயா தான் இருப்பாங்களாம். இப்போ நம்ம வந்து நல்லா நடக்கிறோம், உயிரோடு இருக்கோம், நல்லா நடக்கிறோம், எல்லாமே அனுபவிக்கிறோம். கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இன்பமாக எதாக இருந்தாலும் ஒரு காட்சியை பார்க்குறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எல்லாம் அனுபவிக்கிறோம், எல்லாம் சந்தோஷம் எல்லாம் பண்ணுறோம். திடீர்னு ஒரு கோவப்பட்டு ஒரு ஆவி என்ன பண்ணுது, டக்குன்னு ஓடி போய் தூக்கு மாட்டி தொங்கிடுது, அல்லது மருந்து எடுத்து குடிச்சிருது, இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டில் செத்துருது. திடீர்னு வெளியில் வந்த அந்த உயிர் மேலே போகாமல் ஆவியாக தான் அலையும். அப்படி அந்த பேய்களோட ஆசை, கோபம், இப்படிப்பட்ட உணர்ச்சிகளையும் தவிப்புகளையும் தீர்த்து கொள்றதுக்கு ஏதாவது மனித உடலை தேடி அலையுமா? இப்படி தேடி அலைஞ்சு ஏதாவது ஒரு மனித உடலை இறங்கிடுமா? இந்த ஆவிகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த இயற்கையான மரணம் வர்ற காலம் வரையும் ஆவியாவே தான் அலையும். அந்த ஆவிகள் என்ன பண்ணால் காத்தாக தான் அலையுது. அதால் அலைய முடியாமல் இருக்கிறதுனால தான் ஜனங்களுக்குள்ளாரையே வந்து ஐக்கியமாயிடுது. அப்படியே நம்ம சுவாசிக்கிற காற்று வழியாக கூட உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உட்கார்ந்துக்கும். இப்படி ஒருத்தரோட உடம்புக்குள்ள இறங்கின பேய் தன்னோட தவிப்புகளையும் ஆசைகளையும் தீர்த்துக்க முயற்சி செய்யும் போதுதான் பிரச்சனை உருவாகுதான். இப்படிப்பட்ட ஆவிகளை திலகம் வெளியேற்றும் போது அந்த ஆவி தன்னோட ஆயுட்காலம் முடியற வரைக்கும் பெரியாண்டச்சி கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் அந்த ஆவியால எந்த பிரச்சனையும் வராதான். ஆவிகள் நமக்குள்ள வரது கூட கடவுளோட உத்தரவுன்னு திலகம் சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ தலையில் அடிபட்டு விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆவிகள் நம்மளுக்குள்ளார வந்து உட்கார்ந்துக்கிட்டா தலைவலி தீரவே தீராது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஒருத்தருக்கு ஏதாவது கண்டம் இருந்தா அவருக்குள்ள கடவுள் ஆவியை இறக்குவாராம். உனக்கு வந்து ஒரு 25லேருந்து ஒரு 35 வயசு, ஒரு 10 வருஷம் கண்டாம்பா, போ ஒரு 4 வருஷம் கண்டாம்பா. அந்த கண்டம்னா என்ன? ஒரு வண்டியில் நம்ம ஒழுங்காக போனால் கூட அடுத்த ஓட்டியாந்து அடித்து நம்ம கையை துண்டா போகலாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த கண்டம், ஏய் அவள் புருஷனுக்கு கையை துண்டா போகும்போது என்ன பண்ணலாம்? ஏய் கையை துண்டா போய் செத்து போன ஆவி போடா. அப்படி அனுப்பும்போது கையை இழக்காம வேதனையை மட்டும் பேய் பிடிச்சவங்க அனுபவிப்பாங்களாம். பேய் தாண்டா பிடிச்சிருக்க, கை கால் உடம்பு எல்லாம் அப்படியே தானே இருக்க. ஆஸ்பத்திரி வைத்தியம் செலவு பண்ணிக்கிட்டே சுற்றுறீங்க, கண்டத்தை தாண்டுற வரைக்கும் தீர்வு கிடைக்காது. ஆனால் அப்படியேப்பட்டவனுடைய கை போயிடக்கூடாது, கால் போயிடக்கூடாதுன்னு தான் தெய்வங்கள் கண்டத்துக்காக மாற்றிய ஆவிகளை உள்ளார விட்டுருது. இந்த 4 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா அவன் அதுலேயே உழண்டு எல்லா சொத்தையும் இழந்து அவனுடைய உடல்நிலையை அந்த ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து மனசை கெட்டு கண்டத்திலேருந்து தப்பிக்கும்போது கரெக்டான இடத்துக்கு வருவாங்க. அந்த கண்டம் முடியும் போது திலகம் மாதிரி பேயோற்றவங்களை சந்திக்க வச்சு கடவுள் பேயை எடுக்கிறதுக்கும் வழி செய்வாராம். தெய்வம் இப்போ நல்லது பண்ணிச்சா? என்ன சொல்கிறீங்க? தெய்வம் என்ன பண்ணுது? ஆவிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவனை காப்பாற்றதான். அப்படியும் இருக்கு. ஒருத்தருக்கு தீராத தலைவலி, வயிற்று வலி போன்ற நோய்கள் இருந்தாலும் மருத்துவரால கண்டுபிடிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னு திலகம் சொன்னப்போ நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன். இப்போ தலையில் அடிபட்டு விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆவிகள் நம்மளுக்குள்ளார வந்து உட்கார்ந்துக்கிட்டா தலைவலி தீரவே தீராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒன்றும் இல்லை, அப்படியே உருட்டுன்னு அந்த ஆவி எனக்குள்ளார வந்துடும், அப்படியே தூக்கிடுவேன். ஒருத்தருக்குள்ள இருக்கிற பேயை வெளியே எடுக்கும்போது அவர் எல்லாத்துக்கும் தயாரானு பேய் பிடிச்சவங்கள கேட்டுக்கிறாங்க. எனக்கு ஆவிகள் இருக்குதுன்னு வந்துருச்சு, இப்போ நீங்கள் அந்த ஆவியை எடுத்துக்கிறீங்களா? அதுக்கு காரணம் அவங்க பேய் ஓட்டுற ட்ரீட்மெண்ட்
ரொம்ப காஸ்ட்லி. ஒருத்தருக்குள்ள இருக்கிற பேயை எடுக்கிறதுக்கு 3000 வரைக்கும் இவங்க ஃபீஸ் வாங்குறாங்க. திலகம் BA படிச்சவங்க. இப்ப அவங்க சம்பாதிக்கிற பணத்தை 3/4 பங்கு பெரியாண்டச்சி கோயிலுக்கும் 1/4 பங்கு தனக்கும் செலவு செய்யறாங்க. எனக்கு 16 வருஷமா அம்மா தான் இந்த எலுமிச்சம்பழத்தில் எனக்கு சோறு போடுது. இதில் வந்து 1/4 என் குடும்பத்துக்கு, 3/4 கோயிலுக்கு தான். வெகு பேத்துக்கு நல்லா பண்ணிட்டேன். எப்படி நல்லா பண்ணுறேன்? ஆவிகள் எனக்குள்ளார வந்து அந்த பெரியாண்டுச்சு, எனக்குள்ளார இருக்கிற ஆவிகளை பூரா ஓட்டிடுச்சு. ஓட்டி என்ன ஃப்ரெஷ் ஆக்கிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்க கிட்ட பார்க்குற சக்தி எனக்கு கிடைச்சி. அவங்களோட எதிர்காலத்தை பத்தியும் திலகம் சொன்னாங்க. அம்மா, நீங்கள் பேசும்பொழுது படம் எடுக்கிறதா சொன்னீங்க. எந்த மாதிரி படமாக எடுக்க போகிறீங்க? என்னுடைய படம் பார்த்தீங்கன்னாக்க உன்னியூர் கோட்டை. இந்த சாமியெல்லாம் இப்போ இந்த கோயில் இருக்கிறது, நான் இருக்கிறது, இதெல்லாம் உன்னியூரில் தான் நான் இருக்கேன். இதை வச்சு, இந்த சாமியை வச்சு தான் உன்னியூர் கோட்டைன்னு சொல்லி நான் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கேன். நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனேன். ஆவி எப்படி உருவாகுது, அதை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு திலகம் தெளிவாகவும் கம்பீரமாகவும் சொன்னாங்க. அதை முழுசா நம்புறதுக்கும் அவங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கும் எனக்கு சின்ன தயக்கம் இருந்தது. நம்பிக்கை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. திலகம் மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் பேய் பிடிச்சவங்க நிறைய பேர் அவங்கள சந்திக்க வராங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வாரம் இதே மாதிரி அமானுஷ நிகழ்ச்சிகளோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். போகர் உருவாக்கிய அடுத்த சிலை பழனிக்கும் அதுக்கு நடுவில் ஆனமுட்டி குகைன்னு ஒன்று இருக்கு. பூம்பாறையில் இருக்கும் தசபாஷான சிலை. அந்த பக்கம் குகை, இந்த பக்கம் தண்ணி, மேலே மண்டபம். கோயில் தெரியுதுல்ல, தீபாவளி காட்டி அவரை அனுப்பி வைக்கிறது. இங்கேருந்து பழனிக்கு அனுப்பி. பூம்பாறைக்கு ஒரு விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ, செய்திகளோ, மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க.